புதுயுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு த நிகழ்ச்சி. இது நலம் அறிவோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய உடல் நலம் எந்த அளவுக்கு இருக்கு, நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்றத கவனிக்கிறதையும் தாண்டி நம்ம கையில் அசால்ட்டாக யூஸ் பண்ணுற இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது, பேட்டரி ஃபுல்லாக இருக்கா, டெம்பர் கேஸ் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, பேக் கேஸ் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு யோசிக்கிற நம்ம உடல் நலத்தையும் சேர்த்து யோசித்தோம் அப்படின்னா நம்மளுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் நம்மள எத்தனை பேர் இது பண்ணுறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எப்படி இந்த ஃபோனுக்குலாம் பேக் கேஸு, டெம்பர் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கணுமோ, பார்க்குறதுக்கு குட் லுக்கிங்காக இருக்கணுமோ, அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுமே ரொம்ப முக்கியம். அதனுடைய செயல்பாடுகள் அது எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கு, ஹெல்தியா இருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு கிட்னி பத்தின பல விவரங்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜாயின் ஆயிருக்கிற டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இன்னைக்கு முழுக்க நலம் அறிவோம்ல சிறுநீரகம் சார்ந்த பாதிப்புகள் என்னென்ன, அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம், வராம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு வி ஹேவ் டாக்டர் எஸ் கிருஷ்ணகுமார் ஃப்ரம் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல். வணக்கம் சார். சார், கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்களுக்கும் மேலாக இந்த சிறுநீரகவியல் துறையில் ஒரு நிபுணராக நீங்கள் உங்களுடைய பயணம் இருந்துட்டுருக்கு. ஸோ நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ முதல்ல நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சார். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த கிட்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கிட்னி ஃபெயிலியர்ஸ் தான் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்ன? கிட்னி ஃபெயிலியர் என்பது உடம்புல ரத்தம் கெட்டு போகிறது. கிட்னி இந்த அசுத்த பொருள்லாம் நீக்க வேண்டியது, அது கெடுதல் ஆகிறதுனால கிட்னி ஃபெயிலியர் வருது. இதனால் வரத்துக்கு மெயின் காரணம் சுகர், பிபி அது கண்ட்ரோலாக இல்லைன்னா நமக்கு கண்டிப்பாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். சுகர், இப்போ ஃபாஸ்டிங் சுகர் 127 கீழே இருக்கணும், சாப்பிட்டு 200 கீழே இருக்கணும். இதை மெயின்டைன் பண்ணல, HbA1c 3 months ஒன்ஸ் பண்ணுறது 7 கீழே இருக்கணும். இதை நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்னி ஃபெயிலியர், கிட்னி மட்டும் ஃபெயிலியர் ஆகாது, மற்ற உறுப்புகளும் பாதிக்கும். ஸோ இதனால் கிட்னி ஃபெயிலியர், சுகர் முக்கியமான காரணம். பிபி அதே மாதிரி 130/80 நார்மல் இருக்கணும். 140/90க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம கிட்னி ஸ்லோவாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பிபி, சுகர் மெயினாக இது கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கு முக்கியமான காரணம். மீதி அந்த பிரைமரி குளோமரல் டிசீஸ் அதெல்லாம் ரேர் தான். இது 70 to 80% பிபி சுகர்னால தான் இது வருது. கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் தான் வரும். கண்ட்ரோலாக இருந்தால் கிட்னி எதுவும் பாதிப்பு ஏற்படாது. ஓகே. ஏன்னா பொதுவாக நாங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர்னாலே ஒன்று அவங்களுக்கு அந்த ஆல்கோஹால் பழக்கம் நிறைய இருக்கும், இல்லைனா நிறைய சிகரெட் பிடிப்பாங்க, இப்படிலாம் தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு நாங்கள் கேள்விப்படுறோம். ஆனால் இது இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் தெரிய வருது. இன்னும் என்னெல்லாம் இருக்குது சார்? முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி கெட்ட பழக்கங்கள் எதுவும் நம்ம பழகக்கூடாது. அப்புறம் நம்ம உடம்பு வெயிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒபிசிட்டி இருந்தாலே நமக்கு 80% கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்னி ஹைப்பர் ஃபில்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வெயிட் நல்லா மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு நம்ம ஃபிட்டாக இருக்கணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். டயட்டில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய காய்கறி பழங்களை நிறைய எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். தண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி குடிச்சிக்கணும். சால்ட்டு லிமிட்டாக இருக்கணும், சால்ட் ரொம்ப ஹெவியாக எடுத்துக்கூடாது. காய்கறி பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு தண்ணி, உப்பு பார்த்துக்கணும், அவ்வளோதாங்க. ஓகே. ஸோ சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும், உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் கேட்குற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய பேஷண்ட் என்ன கேட்பாங்க, தண்ணி எவ்வளோ எடுத்துக்கணும் டாக்டர்னு கேட்பாங்க. அது நம்ம வேலை செய்கிற இதை பொறுத்து, என்ன வேலை செய்கிறோம். நம்ம ஏசி கீழே இருக்கிறோன்னா 2 லிட்டர் போதும். நம்ம எந்த மாதிரி வேலை செய்கிறோம், நமக்கு அதாவது நம்ம உழைப்பு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வேர்க்குது, அதெல்லாம் பொறுத்து நமக்கு மாறுங்க. மோரோவர் நமக்கு கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை பொறுத்தும் நம்ம தண்ணி எவ்வளோ எடுத்துக்கணும். நார்மலாக எந்த ப்ராப்ளம் இல்லாதவங்க 2 லிட்டர் எடுத்துக்கலாம். ரொம்ப வேலை செய்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி நிறைய தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே. அண்ட் இது இல்லாமல் உணவில் இந்த சில விஷயங்கள் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றதுனால கூட கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு, கிட்னிக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் சொல்வீங்க? உணவு பொறுத்த வரைக்கும் நம்ம ஹை ப்ரோட்டீன், இந்த கெமிக்கல் நிறைய எடுத்துக்கூடாதுங்க. கெமிக்கல் நிறைய கலந்தது அந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம கிட்னிக்கு டேமேஜ் ஆகும். மற்றபடி தண்ணி, நம்ம தாகத்தை நம்ம இக்னோர் பண்ணவே கூடாதுங்க. தாகம் எடுத்தால் கரெக்டாக தண்ணி குடிச்சிடணும். தாகத்தை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்னியில் நம்ம உடம்புல தண்ணி சத்து கம்மியாகிடும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ தாகத்தை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. நம்ம வேண்டிய அளவு தண்ணி நம்ம பருகணும்.
சூப்பர் சூப்பர், சிறப்பாக சொன்னீங்க. இப்போ நான் ஏற்கனவே நம்ம ஷோ ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், ஒரு ஃபோனுக்கு எப்படிலாம் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம தேடி தேடி பார்க்குறவங்க, பட் உடம்புக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்றத யோசிக்கிறதே கிடையாது. ஃபோன் மெக்கானிசம் மாதிரி தான் நம்மளுடைய உடலுடைய மெக்கானிசமும், அதுவும் ஒரு மெக்கானிசம் தான். பட் இப்போ நம்ம கிட்னி அப்படின்ற ஒரு உறுப்பை எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. கிட்னின்னு எடுத்துட்டோம்னா 2 கிட்னி கொடுத்துருக்காங்க கடவுள் அப்படின்னு தான் தெரியும். அதோடைய செயல்பாடுகள் என்னென்ன? நமக்கு உடம்புல நம்ம விலா எலும்பு பின்னாடி 2 சிறுநீரகம் உள்ளது. இப்போ இந்த 2 சிறுநீரகத்துலேயும் 10 லட்சம் ஃபில்டர் இருக்குங்க. அது உடம்பு ரத்தத்தை வந்து எவ்ரி 1 ஹவருக்கு நம்ம 5 லிட்டர் ரத்தத்தையும் பியூரிஃபை பண்ணிகிட்டே இருக்கும், ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது வந்து ஒரு மணி நேரத்துக்கும் ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்குது. இது ஃபில்டர் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் இது எடுத்துருது. நம்ம தண்ணி நிறைய குடித்தா அது நமக்கு யூரினாக ஃபார்ம் ஆகி வெளியில் போயிடும். ஸோ வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். அது இல்லாமல் உடம்புல ஆர்பிசி ப்ரொடக்ஷனும் அதிகமாகும். நம்ம உடம்புல எலும்பு சத்து, அதாவது நம்ம வைட்டமின் டி உற்பத்தி ஆகிறதுக்கு கிட்னி ரொம்ப முக்கியமான பங்கு ஆற்றுறது. அது இல்லாமல் நம்ம உடம்புல ரத்த கொதிப்பு, அதை நம்ம வந்து சமநிலையில் இருக்கிறதுக்கு இந்த கிட்னி முக்கியமான உறுப்பாகும். ஓகே, சிறப்பாக சொன்னீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. இப்போது கிட்னி ஃபெயிலியர் ஒருத்தவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் என்னென்ன? இது நல்ல கொஸ்டின் கேட்டிங்க. பட் இந்த கிட்னியில் இது வந்து ப்ராப்ளம் சொல்கிறதா என்னன்னு தெரியல. 90% கிட்னி டேமேஜ் ஆகிற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு சிம்டம், ஒரு டயர்ட்னஸ், வாமிட்டிங், ஒரு என்ன சொல்கிறதுங்க, கொஞ்சம் பசியின்மை அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு கை கால் வீக்கம் வரணுங்க. ஸோ இந்த சிம்டம்லாம் நம்ம வேறு எதுக்குன்னா தான் சொல்லுவோமே தவிர கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு நமக்கு தெரியாதுங்க. ஸோ அன்லஸ் அதர்வைஸ் நம்ம டெஸ்ட் எடுக்கலாம் தெரியாது. ரொம்ப அட்வான்ஸ் கிட்னி ஃபெயிலியரில் மூச்சு வாங்குறது, வலிப்பு வரலாம், அப்புறம் வந்து வாந்தி ரொம்ப சிவியராக எடுக்கலாம், அந்த மாதிரி மூச்சு ரொம்ப வாங்க ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் அட்வான்ஸ் கிட்னி ஃபெயிலியரில். இனிஷியலாக இப்போ 10%, 20%, 30%, 50%லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. அவங்க நார்மலாகவே இருப்பாங்க, உண்மையிலே தெரியாது. நம்ம டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும், பிளட் டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியுங்க, யூரின் டெஸ்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா பொதுவாகவே உடம்புல ஏதோ ஒரு கோளாறு வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கான சிம்டம் ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு மறைமுகமாக எப்படியோ ஒரு ரூபத்தில் காமிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் கிட்னியை பொறுத்த வரைக்கும் 90% அந்த ஒரு விஷயம் நடக்கும் போது தான் தெரியும். 90% டேமேஜ் ஆனவுடனே தான் நமக்கு கிட்னியில் வந்து நம்ம உடம்புல ஏதாவது சிம்டம் தெரியும், அறிகுறி தெரியும். ஓகே, அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? அதுக்கு காரணம், அதாவது கிட்னி என்ன பண்ணும், அந்த டேமேஜை அப்படியே இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. எக்ஸாக்டாக காரணம் வந்து சொல்ல முடியாது. அதுக்கு 90% மேலே வரைக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பண்ணுறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, அண்ட் இதில் ஏதாவது ஸ்டேஜஸ் இருக்கா டாக்டர்? இப்போ கிட்னி ஃபெயிலியரில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, கேன்சர் குளோபுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதை எவ்வளோ ஃபில்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம குளோபுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து 80லேருந்து 120 ml பர் மினிட் வரணும். அது இப்போ அது வந்து ரொம்ப நமக்கு கம்மியாச்சுன்னா 60 ml கீழே வந்ததுன்னா எவ்ரி ஸ்டேஜ் அப்படியே போடுவோம். 90 ml இருந்தால் ஸ்டேஜ் 1, 60 to 90 ஸ்டேஜ் 2, அது மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் மேம், உங்க பேரு வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். என் பேர் சாந்தி, நான் சென்னையிலிருந்து அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு வயசு 55 ஆகுது. சொல்லுங்கம்மா. எனக்கு வயிறு மட்டும் பெருசா இருக்கு சார். உடம்பு வெயிட் எல்லாம் அவ்வளோ இல்லை, கரெக்டா இருக்கேன். ஹைட் கிடையாது, நான் ஷார்ட்டா இருப்பேன். சரிங்க. வயிறு பெருசா இருக்கனால எனக்கு வந்து அல்சர் அப்படின்றாங்க. சரிங்க. நான் இது வரைக்கும் அல்சர் இருந்தாங்க. அல்சர்னா கேன்சர் அளவுக்கு புண்ணு இருக்குன்றாங்க. டியூப்லாம் கூட விட்டு பார்த்தாங்க, கொஞ்சம் டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. அது வந்து கேன்சர்னு வரல, அல்சர் தான் வந்தது. சரிங்க. இப்ப எனக்கு என்னன்னா பிபி சுகர் இருக்குது, முதுகு வலி, கொஞ்ச நேரம் உட்காந்து வேலை பார்க்க முடியல, படுத்துக்கிறேன். எனக்கு எவ்வளவு வலிக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குமோன்ற பயம். சரிங்க. யூரின் நல்லா போகுது உங்களுக்கு? தண்ணி நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப டிவில தண்ணி அளவா குடிக்கணும்னு, நான் தண்ணி நிறைய குடிச்சாதான் யூரின் ஃப்ரெஷ்ஷா போகுது. ஓ, அப்படி இல்லைன்னா எரிச்சல் கொடுக்குது, கலர் மாறுது, ரெட் கலர் மாதிரி வருது. சரிங்க. அதுக்காகவே தண்ணி நிறைய குடிக்கிறேன். கை கால் வீக்கம்லாம் இல்லை உங்களுக்கு? கடுங்கால் வலிக்குது, இது வீக்கம் இருக்குது, கட்டை வரல வச்சாச்சுன்னா பள்ளம் விழுது. சரிங்க. நீங்கள் வந்து முதல்ல பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் எடுக்கணும், அப்புறம் ஸ்கேன் பண்ணணும். இது பண்ணோம்னா நம்ம கிட்னி நல்லா வேலை செய்தான்னு தெரிஞ்சிடும். அது நல்லா வேலை செய்யுதுன்னா நீங்கள் மற்ற காரணங்களை பார்க்கணும். கேஸ்னாலேயும் வயிறு வீக்கம் வரலாம்,
இல்லை லிவர் ப்ராப்ளம் இருந்தாலும் வயிறு வீக்கம் வரலாம். அந்த மாதிரி எதனா இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கணும் கிட்னி நல்லா ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் அட்ரஸிங் தட் டாக்டர். ஸோ இப்போ நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். சரிங்க, அதான் குளோபுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டு குறைய ஸ்டேஜஸ் அதிகமாகிட்டே போகும். ஸ்டேஜ் 5ன்றது வந்து டயாலிசிஸ் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ்னு சொல்லுவோம். ஃபைனல் ஸ்டேஜ் அதான் ஸ்டேஜ் 5. ஓகே. ஸோ இப்போ கிட்னி ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் டயட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஆமாங்க, கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க வந்து நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி பார்த்துக்கணும். கால் வீக்கம் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்டருடைய அறிவுரைக்கு பிரகாரம் தண்ணியை குறைச்சிக்கணும் நம்ம. அடுத்து சால்ட்டும் நமக்கு பிபி அதிகமாக இருந்தாலும் சால்ட்டும் குறைச்சிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவை உண்ணக்கூடாது. பொட்டாசியம் வந்து கீரையில் நிறைய இருக்குது, இந்த கிழங்கெல்லாம் அதிகமாக இருக்குது, கேரட் பீட்ரூட்லாம் அதிகமாக இருக்குது. அது மாதிரி பார்க்கணும். பழங்களை வந்து வாழைப்பழத்தில் ரொம்ப பொட்டாசியம் இருக்குது, இளநீரில் இருக்குது, தேங்காயில் இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். பழங்கள் வந்து ஆப்பிள், கொய்யா, பப்பாளியில் பொட்டாசியம் கம்மியாக இருக்குது. அதை தவிர மற்ற பழங்களை தவிர்த்துடணும். அதே மாதிரி உலர்ந்த திராட்சை, இந்த பேரிச்சம்பழம், அந்த மாதிரி பழங்களையும் தவிர்த்துடணும். மீதி வந்து இந்த ஃபில்டர் காஃபி குடிக்கலாம், இந்த ப்ரூ காஃபி அது மாதிரிலாம் குடிக்கக்கூடாது. மீதி ட்ரிங்க்ஸ் இருக்குங்களா, இந்த ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டோம்னா பொட்டாசியம் ஏறிடும். சாக்லேட்டும் அதே மாதிரி சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாதிரி இந்த இலை ஐட்டம் இருக்குங்களா, புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி சட்னி, அந்த மாதிரி இலை ஐட்டங்களும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அது எல்லாமே பொட்டாசியம் அதிகங்க, அதை அவாய்ட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், மெயினாக அனிமல் ப்ரோட்டீன் அவாய்ட் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்லுவோம், நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடேரியனாக மாறிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் கிட்னி ஃபெயிலியர் ஆனால். ஸோ பிளான்ட் ப்ரோட்டீன் நல்லது நமக்கு. அனிமல் ப்ரோட்டீன் சாப்பிட்டா யூரியா ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும், கிட்னி ஃபெயிலியர் வர்சன் ஆகிடும். ஓகே டாக்டர், இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில். வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க சைட்ல டிவி வால்யூம் அதிகமா இருக்கு, அதை குறைச்சி வச்சுட்டு பேசுனீங்கன்னா பெட்டரா இருக்கும். வணக்கம் மேடம், நான் சிதம்பரத்துல இருந்து மதியானம் பேசுறேன் மேடம். ஓகே, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட நீங்க கேட்கலாம். வணக்கம் சொல்லுங்க. சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் வயிறு கொஞ்சம் உப்பலா இருக்கு. சரிங்க சார். இப்போ நான் வந்து ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். எதுக்கு சாப்பிட்றீங்க? அது அந்த வயிறு உப்பலுக்காக வந்து செக் பண்ணிட்டு. சரிங்க. யூரின் வந்து அடிக்கடி போகுது. ஓகேங்க. கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி யூரின் போகலாம் டாக்டர்? யூரின் அடிக்கடி கொஞ்சம் போகுதுன்னா உங்களுக்கு அடைப்பு இருக்குன்னு அர்த்தங்க. யூரின் பாதையில் அடைப்பு இருக்குன்னு அர்த்தம். நைட்டில் 2 வாட்டிக்கு மேலே நைட்டு போகிறீங்கனாலே அடைப்பு இருக்குன்னு அர்த்தம். ஃபுல்லாக எம்டி ஆகலன்னு அர்த்தம் உங்களுக்கு. யூரின் பேக் ஃபுல்லாக எம்டி ஆச்சுன்னா உங்களுக்கு 3 hours 4 hours ஒன்ஸ் தான் போகணும். நீங்கள் 1 hour ஒன்ஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு அடைச்சிருக்குன்னு அர்த்தம். சிறுநீரகம் சார்ந்த பல கேள்விகளை வந்து டாக்டர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நிலையில இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம், உங்க பேரு வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்களோட கேள்வியை கேட்கலாம். என் பேர் சுமித்ரா, வயசு 50 ஆகுதுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சார், எனக்கு 2022ல கிட்னி ஸ்டோன் சர்ஜரி ஆச்சுங்க சார். சரிம்மா. ஸ்டோன் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் நானு. சரிங்க. அதுக்கப்புறம் கியூர் பண்ணி அனுப்புனாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து இப்ப டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க. இப்ப எனக்கு வந்து 5 மாசம் முன்னாடி யூட்ரஸ் சர்ஜரியா நடந்ததுங்க சார். சரிங்கம்மா. இப்ப அதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. இப்போ நான் யூரின் போனா எனக்கு ஒரு மாதிரி ரெட் கலர்ல யூரின் வருது, ஒரு மாதிரி நுரையா வருதுங்க சார். உங்களுக்கு ஸ்மெல் வேற அதிகமா இருக்கு. எது அதிகமா இருக்குங்க? ஸ்மெல் அதிகமா இருக்கு. சரி. சுகர் இருக்கா உங்களுக்கு? இது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமாங்க சார்? நான் வந்து ஒரு 30 இயர்ஸா ரீசிங்க்கு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேங்க சார். சுகர் இல்லல்ல உங்களுக்கு? ஹலோ, சக்கரை வியாதி இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லைங்க சார், பிபியும் இல்ல. சரி. உங்களுக்கு வந்து இப்போ ஸ்மெல் யூரின்றாங்க, நுரையா வருதுங்களா? நுரையா வருதுங்க சார். புரோட்டீன் லீக் ஆனால் நுரையா வருங்க. இன்ஃபெக்ஷனாலும் நுரையா வரலாம். ஸோ யூரின் டெஸ்ட் எடுத்தால் நமக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டோன் இருந்ததுனால நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும், உப்பு கம்மி பண்ணணும், நான்வெஜ்ஜும் கம்மியாக சாப்பிடணும், இல்லைன்னா திருப்பி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுங்க. சரி, இது பாருங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க, எடுத்தா தெரிஞ்சிடும். நன்றி டாக்டர். மீண்டும் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம். வணக்கம் சார், உங்க சைடுல நாய்ஸ் அதிகமா இருக்கு. டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா பெட்டரா இருக்கும். என்ன டிவி ஆஃப் பண்ணிருக்கேங்க டாக்டர். நல்லது சார், டாக்டர் கிட்ட உங்களோட கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க.
சார் நான் ஆப்ரேஷன் இன்னைக்கு 3 மாசம் ஆயிட்டேன். என்ன ஆப்ரேஷன்? கிட்னில கல் உள்ளார இருந்தது. சரிங்க. அது இப்போ அதை எடுத்துட்டு வந்துட்டேன், திரும்பி 2 பக்கம் வலிச்சுட்டே இருக்கு. எப்போ எடுத்தீங்க அது? எடுத்து 3 மாசம் இருக்குங்க டாக்டர். திருப்பியும் 2 கிட்னியுமே வலிக்குதுங்களா? ஆமாங்க டாக்டர். உங்களுக்கு எதுவும் ஜுரம்லாம் இல்லை, காய்ச்சல்லாம் இல்லை? காய்ச்சல்லாம் இல்லைங்க. யூரின் நல்லா போகுது, நார்மலாக போகுது? யூரின்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. ஓ, கிட்னி அந்த இது விலா எலும்பாண்ட வலிக்குதுங்களா? ஆமாங்க. இந்த பின்னாடி வேற ஊசி போட்டது கடுக்குது. ஊசி, அது மயக்க ஊசி போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் கடுப்பு இருக்கு, அது சரியாயிடும். விலா எலும்பாண்ட வலிக்குதுன்னா கிட்னி வலிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் திருப்பி ஒன்றா ஸ்கேன் எடுத்து பாருங்க. ஆமாம், அது ஏன் வலிக்குதுன்னு, திருப்பி எதாவது கல் எதனா ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஓகே ஓகே, சிறப்பு டாக்டர். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி டயட் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆமாம். ஓகே, மீண்டும் ஒரு காலர் வந்திருக்காங்க போல. வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம் மேம், டாக்டர் கிட்ட பேசணும். சொல்லுங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு. சரிங்கம்மா. இப்போ 10 இயர்ஸாக இருக்கு. அதில் 8 இயர்ஸாக இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்க. இப்போ எனக்கு வந்து 1 hour ஒன்ஸ் யூரின் வருது சார். அடிக்கடி யூரின் வந்துட்டு நைட் எத்தனை வாட்டி போகிறீங்க? இல்லை, மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எவ்ரி 24 ஹவர்ஸில் எவ்ரி 1 hour 12 times போகிறேன். உங்கள் ரத்த சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்குங்களா? சர்க்கரை அளவுக்கு ஃபாஸ்டிங் வந்து 200. ஓ, அதிகமாக இருக்குங்களே. பிபி வந்து 135. பிபி பரவாயில்ல, ஃபாஸ்டிங் அதிகமாக இருக்குது. நீங்கள் சுகர் குறைச்சிங்கன்னா தான் இந்த யூரின் அதிகம் போகிறது குறையும். அப்படிங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், தூங்கவே முடியல என்னால. ஒருவேளை இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அப்படி இருக்கலாம். யூரின் டெஸ்ட் மாதிரி எரிச்சல், வலி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யூரின் வந்து எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வருது சார். அதாச்சும் பிளாடர்ல ஸ்டோர் ஆகாம அப்படியே வந்துடுற மாதிரி இருக்கு. அதான் சுகரை கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. அப்படியும் வந்ததுன்னா நீங்க அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கணும், அடைப்பு எதனா இருக்கான்னு பார்க்கணும். பிளாடர் வெளியில எதனா அடைப்பு இருக்கான்னு பார்க்கணும். நன்றி டாக்டர். அடுத்தடுத்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம் சார், உங்களுடைய பேரு வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேள்வியை கேளுங்க. என் பேர் மாலிக் சார். சொல்லுங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 26 இருக்கு. சரிங்க. ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 9th month இது. ஓகேங்க. ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா செமியூல் லெத் வந்து 2 weeks வந்து பியாண்டாக இருக்கு, கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. வளர்ச்சி கம்மியாக இருக்குன்றாங்களா? குழந்தை வளர்ச்சி? ஆமாம். சரிங்க. 2 வாரம் கம்மியாக இருக்குது, எதுவும் ப்ராப்ளமா என்னன்னு கேட்கலான்ட்டு. அது வந்து நீங்கள் இவங்கள தான் கேட்கணும், ஆப்ஸ்டெட்ரிஷியன் கைனகாலஜிஸ்ட் தான் கேட்கணும். வளர்ச்சி ஏன் கம்மின்னு அவங்கள தான் கேட்கணும். உங்கள் பெண் நல்ல டாக்டர் இருக்காங்களே, அவங்கள கேளுங்க, கைனகாலஜிஸ்ட். மீண்டும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம், உங்க பேரு வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேளுங்க. என் பேர் மாதவி, எனக்கு வயசு வந்து 57. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அதான் சிரிச்சா, தும்பனா, இருமனா எனக்கு வந்து ட்ரெஸ்ல யூரின் பாஸ் ஆகுது. ஓ. யூரின் வந்து ஒரே சுமாரா இருக்கு. ம். அதே மாதிரி காரம் மாதிரி சாப்பிட்டோம்னா எரிச்சலா இருக்கு அந்த இடம், யூரின் போற இடம். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? பொண்ணு 1, பையன் 1, எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டாங்க சார். சரி சரிங்க. அபார்ஷன் எதுவும் இல்லைங்க? அபார்ஷன் நிறைய பண்ணேன் சார், ஒரு 3 பண்ணேன் சார். ஓ, சரிங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது முக்கும் போதெல்லாம் யூரின் வரும். அது ஒருவேளை பிளாடர் வால் கீழே இறங்கிட்டு இருந்தால் அப்படி இருக்கலாம். நீங்கள் கைனகாலஜிஸ்ட் பார்க்கணும். ஓகே. பார்த்தீங்கன்னா அது எதனா கொஞ்சம் பல்ஜாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் சரி பண்ணோம்னா அது சரியாயிடும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இப்போ மீண்டும் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். ஓகே. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம். பேர் கோவிந்தராஜ், பட்டுக்கோட்டை சார். சொல்லுங்க. எனக்கு இப்போ ஒரு 2 months சுகரு ஒரு 220 இருக்கு சார். சரிங்க. இன்னும் டேப்லெட் எடுத்துக்கலாம், ஆனால் முழங்கால், சோத்தாங்கால், பீச்சாங்காலும் தடுக்குது. இன்னும் டேப்லெட் எடுக்கலீங்களா? இன்னும் எடுக்கல சார், அதான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது 220 சாப்பிட்றது தான் சார் இருக்கு. இல்லைம்மா, சாப்பிட்றதுக்கு முன்னாடிங்களா இல்லை சாப்பிட்ட பிறகு 220ங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி 110 இருக்கு சார், சாப்பிட்ட பிறகு 220. அது உங்களுக்கு சுகர் பார்டரில் இருக்கு. நீங்கள் சரி சார்.
அது எப்போ எடுத்ததுன்னு பார்க்கணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா திருப்பி எடுத்து பார்த்துட்டு நீங்கள் முதல்ல சுகர் கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கால் வலி சரியாயிடும். நன்றி நன்றி டாக்டர். இப்போ பொதுவாக கிட்னி ஃபெயிலியராக இருக்கவங்க வந்து உப்பு கம்மியாக சாப்பிடணும்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இந்த உப்புலேயே இப்போ வந்து நிறைய வகைகள் வந்துருச்சு. இந்து உப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ எந்த உப்பை அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறீங்க? இது நிறைய பேஷண்ட்டு கேட்குறாங்க. அதாவது எந்த உப்பு சாப்பிட்றது, ராக் சால்ட்டு, இந்து உப்பு, ஷென்பா சால்ட்டு, ஏதோ நிறைய இருக்குங்க. இதில் வந்து நம்ம சால்ட் சப்ஸ்டியூட்டு நம்ம கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுங்க. பிபி இருக்கிறவங்க, வெறும் பிபி மட்டும் இருக்கிறவங்க பொட்டாசியம் குளோரைட், அது அந்த மற்ற சால்ட்டை சாப்பிடலாம். மீதி நம்ம வந்து நார்மல் சோடியம் குளோரைட் தான் சாப்பிடணும். ஸோ இது இந்த கல் உப்பு மூட்டையில் வைக்கிறாங்க கடையில் வெள்ளையா, அது சாப்பிடலாம். ராக் சால்ட்டு சாப்பிடக்கூடாது, இந்து உப்பும் சாப்பிடக்கூடாது. இல்லை இந்த டாட்டா சால்ட் அது மாதிரி வருதுங்களே, அது மாதிரி பொடி உப்பும் சாப்பிடலாம். மீதி அந்த இந்து உப்பு, ராக் சால்ட்டு, அப்புறம் இந்த இது லோனா சால்ட்டுன்னு ஒன்று வருதுங்க, அந்த சால்ட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா பொட்டாசியம் ஏறிடும், அது வந்து உயிருக்கே ஆபத்தாயிடும். ஓகே ஓகே. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம். ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகி வரவங்க எல்லாரும் ஒரு பேஷண்ட்டாக வரும்போது ஒரு கிட்னி மட்டும் போயிருக்கா இல்லை 2 கிட்னியுமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்கப்படுறதா கேள்விப்படுறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்கறது வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்றதுக்கான அர்த்தம் தான். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா பார்க்குற நேயர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து இரண்டு சிறுநீரகம் உள்ளது. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆனால் எனக்கு ஒரு கிட்னி வலது கிட்னி போயிடுச்சா இடது கிட்னி போயிடுச்சான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. ஒரு கிட்னி நம்ம தானமாக கொடுத்தா கூட ஒரு கிட்னிலே நம்ம 100 வருஷத்துக்கு அப்புறமும் வாழலாம், நல்லா வாழலாம். அப்போ 2 கிட்னி பண்ணுற வேலையை ஒரு கிட்னி பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். அதனால் நம்ம கொஞ்சம் பிபியோ இல்லை கொஞ்சம் ப்ரோட்டீன் வந்து லீக் ஆகலாம். அது ஒன்றும் இல்லை, டாக்டர்கிட்ட பார்த்து மெடிசன் சாப்பிட்டோம்னா சரியாயிடும். ஸோ 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனால் தான் நமக்கு உடம்புல கிட்னி ஃபெயிலியர் ஆகி நமக்கு உப்புலாம் ஏறும். ஒரு கிட்னி மட்டும் ஃபெயிலியர் ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. பட் அதுக்காக ஒரு கிட்னி எதனா அடைப்பு இருந்துன்னா விட்டுறக்கூடாது, அதை கவனிச்சுக்கணும். உடம்புல ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னாலே 2 கிட்னியுமே ஃபெயிலியர்னு அர்த்தம். அது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க பேரு வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். என் பேர் துரைராஜ்மா, வயசு 50 ஆச்சுமா. கேளுங்க. உங்களுக்கு என்ன வயசு 50 ஆச்சு. நைட்டு தூக்கத்துல ஸ்லிப்பில் இருக்கும்போது நம்மள அறியாமலே யூரின் பாஸ் ஆகுது. மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்துக்கு ஒரு 5 மந்த்துக்கு இடையில அந்த மாதிரி வந்தது. அது என்ன ரீசனா இருக்குமா? தன்னால யூரின் போயிடுதுங்களா? ஆமா, நம்மள அறியாமலே யூரின் போயிடுதுங்க. உங்களுக்கு சுகர் பிபிலாம் இல்லை? இல்லைங்க, சுகர் இப்போ தான் 2 நாளைக்கு டெஸ்ட் பண்ணா சுகர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 110, சாப்பிட்டா 160 இருக்குது. உங்களுக்கு யூரின் போகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? ஃபோர்ஸாக வருதா இல்லை சொட்டு சொட்டாக வர மாதிரி இருக்குங்களா? அந்த மாதிரிலாம் அது இல்லைங்களா? ஆனால் யூரின் வந்து நைட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து அப்படி போயிட்டு இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு அடைப்பு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வயசாகிறதுனால ப்ராஸ்டேட்னு ஒரு கிளாண்ட் இருக்குது நம்ம யூரின் போகிற பாதையில், அது வீக்கமாகி அடைச்சிதுன்னா நைட்டில் போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு டாக்டர் பார்த்து அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மெடிசன் சாப்பிட்டாலே சரியாயிடும் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ சில பேருக்கு வந்து சுகரும் கிடையாது, பிபியும் கிடையாது, ஆனால் கிட்னியில் வந்து சில பாதிப்புகள் ஏற்படுது, ஏன் ஃபெயிலியர் கூட ஆகுது. இப்போ நீங்கள் முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க கிட்னி ஃபெயிலியருக்கு மெயின் சிம்டமே டயபெட்டிக்ஸ் அண்ட் பிபி அப்படின்னு. ஒருவேளை இது ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு கூட வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இது ரெண்டும் இல்லாமல் நமக்கு வந்து குளோமரல் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு உடம்புலே எதிர்ப்பு சக்தி அதிகமாகி வரலாம். இல்லை டியூபுலர் டிஸார்டர்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் வரலாம். இல்லை நம்ம வலி மாத்திரை அடிக்கடி வாங்கி சாப்பிட்றோன்னு வச்சுங்க, கடையில் போயிட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஓவர் த கவுண்டர் வலி மாத்திரை 4 கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட்றோம், அதனாலேயும் கிட்னி பாதிக்குங்க. ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பரிந்துரை இல்லாமல் நம்ம வலி மாத்திரைங்களை வாங்கி சாப்பிடக்கூடாது. நாட்டு மருந்து அது மாதிரி சாப்பிட்றதுலையும் ரிஸ்க் இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் மீண்டும் நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். ஹலோ, வணக்கம் மேம். உங்களுடைய பேரு வயசு சொல்லிட்டு சார் கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஓகே மேம். மேம், என் பேர் பத்மாவதி. சரிங்க. வயசு 40 ஆகுது. ஓகேங்க. ரைட் ஹேண்ட் சைடு அடியில் இது வந்துட்டு சார், யூரின் 10 நாளா வெறுப்பெல்லாம் யூரின் போயிடும். யூரின் போனாலே எனக்கு ரொம்ப யூரின் தாங்க முடியல. ஓ, யூரின் போகும்போது மட்டும் எரியுதுங்களா, போயிட்டு வந்த பிறகு எரிஞ்சிட்டே இருக்குங்களா? போயிட்டு வந்தவங்க எரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு சார். அப்போ அந்த போகிற இடத்துல புண்ணாக இருக்கலாங்க, அது வந்து உங்களுக்கு சுகர் இருந்தால் வரும். எனக்கு சுகர் இருக்கு. எப்போ செக் பண்ணீங்க? நான் ஒரு 2 மாசம். இப்போ திருப்பியும் பாருங்கள், ஏன்னா தீபாவளி வந்ததுனால நிறைய பேர் ஸ்வீட் சாப்பிட்டு சுகர் அதிகமாகிடுது. ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் திருப்பியும் ஒரு வாட்டி சுகர் பாருங்கள், அது இல்லைன்னா யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஓகே சார், தேங்க்யூ. அகைன் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம்.
வணக்கம். ஓகே, கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க இந்த மாதிரியான உணவுகள்லாம் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ நான்வெஜ் கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க, கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க. அப்போனா அசைவமே சாப்பிடக்கூடாதா? அப்படி ஏதாவது ஒரு கட்டாயம் இருக்கா? நாங்கள் பொதுவாக இந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டு வந்து டயட் என்ன கொடுக்கலான்னு கேட்கும்போது நீங்கள் வெஜிடேரியனாக மாறிடுங்க. வெஜிடபிள் ப்ரோட்டீன் பெட்டருங்க கிட்னி ஃபெயிலியருக்கு. அனிமல் ப்ரோட்டீன் சாப்பிட்டோம்னா யூரியா ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ சில பேர் நான்வெஜ் இல்லாமல் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மேபி வாரத்துக்கு ஒரு நாள் அது மாதிரி எடுத்துக்கலாம். அதில் மட்டன் பீஃபெல்லாம் தவிர்த்துட்டு சிக்கன் ஒன்றா சாப்பிட்லாம், மீன் ஒன்றா அதுவும் எண்ணெய் போடாமல் அந்த கிரேவி ஐட்டமாக அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். முட்டையில் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்லாம். ஸோ அது வந்து இல்லாமல் இருந்தால் நல்லது. ஒரு சில பழகினவங்களுக்கு இப்போது வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு நாள் அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அண்ட் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் சாப்பிட்டா கூட இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கலாங்க. சுண்டல், பருப்பு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டா நல்லதுங்க. ஏன்னா அந்த அனிமல் ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்றதுனால வரக்கூடிய டெஃபிஷியன்சியை பிளான்ட் ப்ரோட்டீன் மூலம் சரி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ பொதுவாகவே பெரியவங்களுக்கு தான் இந்த கிட்னி ஃபெயிலியர்லாம் ஏற்படும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். ஆனால் குழந்தைகளுக்குமே கிட்னி பாதிப்புகள் வந்து ஏற்படுது. ஸோ அதுக்கான காரணம் என்ன? மெயினாக குழந்தைகளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்ஸ் இல்லைனா வந்து கிட்னியில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? மெயினாக குழந்தைங்களுக்கு வரது வந்து மெயினாக ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து பிறப்புலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு யூரின் போகிற பாதையில் அடைப்பு இல்லை அந்த வளர்ச்சி சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன், அதனாலேயும் வந்து கிட்னி ஃபெயிலியர் வரலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் வரும், அவங்களுக்கும் சம்டைம் டயாலிசிஸ் கூட தேவைப்படும். ஓகே ஓகே. ஸோ பெரும்பாலும் எதனால வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த கிட்னி பாதிப்பு அப்படின்றது ஏற்படுது ஜெனட்டிக்கலை தாண்டி? ஆமாங்க, ஜெனட்டிக் தாண்டி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகி நம்ம இதிலே நமக்கே எதிர்ப்பு பொருள் உருவாகும் உடம்புல, நம்ம கிட்னியை அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோ ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். வெளியில் வர கிட்னி வச்சா தான் நமக்கு அந்த ஆன்டிபாடி வரணும். இப்போ இவங்களுக்கு அவங்களுக்குள்ளே அந்த இம்யூனிட்டி அதிகமாயிட்டு அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னுங்க, அதுதான் காமனாக வந்து கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு காரணம். ஓகே, இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் டாக்டர் விரிவா. பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். ஹலோ, வணக்கம் சார். உங்களுடைய பேரு வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேளுங்க. பேர் திலீப் குமார் மேடம். சொல்லுங்க. திலீப் குமார், 1 வயசு 56. சரி சொல்லுங்க. சார் உங்க சைடுல வந்து டிவி வால்யூம் வந்து அதிகமா இருக்கு, அதை குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா பெட்டரா இருக்கும். சரி மேடம், நல்லது சார். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? புரியல நீங்க பேச, புரியல நீங்க பேசுறது. தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க. திலீப் குமார் பேரு. சரிங்க. நான் 6 வருஷமா பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெரிட்டோனியல் டயாலிசிஸ் சார்? ஹோம் டயாலிசிஸ். சரிங்க. வீட்லயே பண்றது. சரிங்க. இப்ப எனக்கு வந்து கால் டாக்டர் வீக்கமா இருக்கு. என்ன ஆகுதுங்க? ஒரு கால் வீக்கமா இருக்கு. வீக்கமா இருக்கு. ஓகே ஓகே. அது அந்த பாக்கெட் போட்ட பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருது. சரிங்க. அப்புறம் மறுபடியும் காலையில் நான் வேலைக்கு போறேன், அதனால சரிங்க நீங்கிருது. ஓ, அந்த ட்ரபிள் இருக்கு சார். அதாங்க, உங்களுக்கு வந்து டயாலிசிஸ் நீங்கள் டாக்டர் பார்க்கணும். டயாலிசிஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் மாற்றணும். என்ன ஃப்ளூயிடு போடுறீங்க அந்த ஃப்ளூயிடை பார்த்துட்டு கொஞ்சம் ஐ கான்சன்ட்ரேஷன் போட்டால் சரியாயிடும். டாக்டரை பாருங்கள். நன்றி டாக்டர். இப்போ குழந்தைங்களுக்கு ஏற்படுற இந்த கிட்னி பாதிப்புகள் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதில் இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு ஒன்று சொன்னீங்க. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வந்து நம்ம எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்குங்க. எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தனால தான் HIV இதெல்லாம் வருது. இது வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தனால ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். நம்ம உறுப்புக்கே எதிர்ப்பு பொருள் வருது. நம்ம கிட்னியே அது வந்து வேற ஒருத்தர் கிட்னி நினச்சி அழிச்சிரும் நம்ம பாடி. அது பாடிக்கு வந்து செல்ஃப் நான் செல்ஃப் தெரியாது, எது நம்ம உடம்பு எது வேற்று உடம்புன்னு தெரியாது. ஸோ இந்த ஆட்டோஇம்யூன் ஆன்டிபாடினால கிட்னி அழிஞ்சிட்டு அதனால கிட்னி ஃபெயிலியர் வரும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குங்களா? முன்கூட்டியே தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு? அந்த மாதிரி இது கிட்னி ப்ராப்ளம் வர மாதிரி நமக்கு வீக்கம் வரலாம், பிபி அதிகமாகலாம், யூரினில் வந்து RBC நிறைய வரலாம், கோலா கலர் யூரின் வரலாம். இதை வச்சு நம்ம வந்து ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்னு தெரிஞ்சுக்கலாம் டெஸ்ட் எடுத்து. ஓகே, இந்த டிஸார்டரை வந்து சரி பண்ண முடியுங்களா? சால்வ் பண்ண முடியுமா? இதை சால்வ் பண்ண நம்ம வந்து எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்காக ஸ்டீராய்டு போன்ற மாத்திரைகளை கொடுப்போம். அதை கொடுத்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறத குறைச்சி விடுவோம். அதை குறைச்சி விட்டோம்னா கொஞ்சம் அந்த பாதிப்புலேருந்து நம்ம மீண்டு வரலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து வளரும் குழந்தைங்களுக்கு வருதா இல்லை பிறக்கும் போதே குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயமா? பிறக்கும் போதே மெயினாக ஜெனட்டிக் டிஸார்டர் தான் வருங்க. வளரும் குழந்தைங்களுக்கு தான் இந்த மாதிரி வரும்.
மெயினாக பெண் பிள்ளைகளுக்கு தான், குழந்தைங்களுக்கு தான் நிறைய வரும். அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க ஜெனட்டிக் இதுதான், அவங்க மேக்கப் தான். ஸோ இம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறதுனால வருது. இது வந்து பெண் குழந்தைக்கு ஏன் அதிகமாக வர்றதுக்கு காரணம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் ஜாஸ்தி வருது. ஓகே ஓகே, சிறப்பு சிறப்பு. இப்போ இது இல்லாமல் கிட்னி ஸ்டோன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம். வணக்கம் மேம், கேக்குதுங்களா? கேக்குது மேடம். உங்க பேரு, வயசு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். என் பேரு சுமதி மேடம். சரிங்க, சொல்லுங்க. சுமதி மேடம். சொல்லுங்கம்மா. கேக்குது மேம், சுமதி மேடம். மேடம், ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், உங்க சைடுல டிவி வால்யூம் அதிகமா இருக்கு. வயசு 55 மேடம். நல்லதுமா, உங்க சைடுல டிவி வால்யூம் அதிகமா இருக்கு, நீங்க அதை குறைச்சிக்கிட்டீங்க. 55. உங்க சைடுல டிவி எனக்கு இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தலை சுத்தலாம் இருந்தது சார். தலை சுத்தல், சரிங்க. அது வந்து இப்ப தலை சுத்திட்டே இருந்தது சார். இப்ப வந்து இந்த பக்கம் படுத்தா தலை ரொம்ப சுத்துற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஏஞ்சி உட்காந்துக்கிட்டேன் பயந்துக்கிட்டு. அது எப்படியும் அது பிபி லோ பிரஷர் ஆயிருக்கு அப்படின்னாங்க. சரிங்க. எனக்கு வந்து சுகர் இருக்கு சார் எனக்கு. சரிங்கம்மா. இப்ப 2 வருஷமா மருந்து சாப்பிட்டு இருக்கேன் சார். இதனால தலை வந்து அது ஒரு மாதிரி படபடப்பு, ஒரு மாதிரி படபடன்னு கை காலம் நடுக்கிற மாதிரி இருந்துச்சு சார். இப்பதான் சார் கொஞ்சம் தேவலாம் எனக்கு. உங்களுக்கு தலை சுத்தலுக்கு மாத்திரையினுடைய சைடு எஃபெக்டா இருக்கலாம், இல்ல கழுத்து எலும்பு தேஞ்சா கூட இருக்கலாம். நீங்க டாக்டர் அணுகி பரிசோதித்து தான் நல்லது. ஏன் தலை சுத்தல் வருது, பிபி ஏன் லோ ஆகுதுன்னு பாத்துங்க. நன்றி டாக்டர். கிட்னில ஏன் ஸ்டோன் வருது அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியா கேட்டேன். ஏன் கிட்னில ஸ்டோன் வருது? கிட்னியில் ஸ்டோன் வருது லித்தோஜெனிக்னு சொல்லுவாங்க. லித்தோன்னா ஸ்டோனு. சில பேருக்கு அந்த டெண்டன்சி நார்மலாகவே இருக்கும். சிலர் வந்து தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க, ரொம்ப நேரம் யூரினை ஹோல்ட் பண்ணுவாங்க, போகாமல் அப்படியே வச்சு பண்ணுவாங்க. அதுவும் ஒரு காரணம். மெயினாக நம்ம தாகத்தை வந்து இது பண்ணுறோம்னாலே, இக்னோர் பண்ணாலே ஸ்டோன் வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. தண்ணி நிறைய பருகணும். எஸ்பெஷலி நம்ம சென்னை மாதிரி இடத்துல வெயில் எப்பயுமே இருக்கிறதுனால நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகே, ஸோ தண்ணி பற்றாக்குறையா குடிக்கிறதுனால மட்டும்தான் கிட்னி ஸ்டோன் வருது அதிகப்படியா, அதனால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உப்பு அதிகம் சாப்பிட்டாலும் ஸ்டோன் வரும், நான்வெஜ் அதிகம் சாப்பிட்டாலும் ஸ்டோன் வரும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம். வணக்கம், இது நலம் அறிவோம். டாக்டர் பேசலாமா? நிச்சயமா பேசலாமா. உங்க பேரு, வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேள்வியை கேளுங்க. சரிங்க மேடம். என் பேரு ரூபவதி. வந்து வயசு வந்து 50 வயசு ஆகுது. இந்த ரைட் சைடு கீழே அடி வயிறுல ஒரே பெயின் மேடம். 3 நாளா, போன வாரத்துல இருந்தே வலி. அது டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன். அப்புறம் வந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. இந்த சைடும் லெஃப்ட் சைடும் ரொம்ப பெயினா இருக்குது எனக்கு. அது ஸ்கேன் பாக்குறதுக்கு அவங்க சொல்றாங்க கிட்னி சுருங்கி இருக்குது, நீங்க மாத்திரை சாப்பிடுங்க சரியாயிடும்ட்டாங்க. ஆனா மாத்திரை போட்டோம்னா அந்த நேரத்துல வலி குறையுது, இல்லைன்னா மறுபடியும் பெயின் இருந்துகிட்டே இருக்குது. அப்படியே ஒரே வயிறு ஃபுல்லா வலிக்குது. பாத்ரூம் போற இடமும் அது எரிச்சது, அரிப்பெல்லாம் இல்ல, அப்படி ஒரு குத்தல் வலி. இடுப்பு சைடும் ஒரே பெயினா இருக்குது, கஷ்டமா இருக்குது. சரிம்மா, உங்களுக்கு கிட்னி சுருங்கிறதுனால வலி வராதுமா. கிட்னியில் இன்ஃபெக்ஷன், அந்த யூரின்ல இன்ஃபெக்ஷன் ஆனால் தான் அப்படி ஆகும். நீங்க யூரின் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஓகே, நன்றி டாக்டர். மறுபடியும் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இது நலம் அறிவோம். சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், உங்க பேரு, வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். மேடம், என் பேர் மாதையன். சொல்லு. வயசு 65. சரிங்க சார், உங்க சைடுல டிவி வால்யூம் அதிகமா இருக்கு, அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். என் பேர் மாதையன். சொல்லுங்க. சொல்லுங்க மாதையன். குறைச்சிடறேன். சொல்லுங்க. வயசு 65 மேடம். ஓகேங்க சார். பகல்ல ஒண்ணுக்கு வர்றது இல்லைங்க சார். நைட்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு தர ஒண்ணுக்கு திருநீர் வந்துகிட்டே இருக்கு. சரிங்க. எரிச்சல் இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். அடிக்கடி வந்துட்டே இருக்கு சார். எனக்கு சுகர், பிரஷர் எதுவுமே இல்லைங்க சார். சரிங்க. உங்க போறப்போ எரிச்சல் எதுவும் இல்ல? அர்ஜென்ட்டா வருதுங்களா?
அர்ஜென்ட்டாக ஓடணுமா? ஆமாங்க சார், அர்ஜென்ட்டாக வருது. அதான் உங்களுக்கு அடைப்பு இருக்கான்னு பார்க்கணும் நீங்கள். ஏன்னா வயசாகுது உங்களுக்கு. அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்கமாக இருந்தால் அப்படி இருக்கலாம். அல்ட்ராசவுண்ட் எடுத்தால் தெரியும். அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிடும். நீங்கள் முதல்ல டாக்டர் பார்த்து ஸ்கேன் எடுத்துகிட்டு காட்டுங்க. நன்றி டாக்டர். கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க அசைவ உணவுகளை தவிர்த்துக்கிட்டா பெட்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எந்த மாதிரியான அசைவ உணவுகளை தவிர்க்கணும்? அவங்க மெயினாக அந்த மீட்டு ரொம்ப சாப்பிடக்கூடாது. முட்டை வெள்ளைக்கரு சாப்பிட்லாம். மீன், கோழி, அந்த மட்டன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அவங்க நிறைய அந்த மாமிசம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு யூரினில் கால்சியம், பாஸ்பரஸ் அதிகமாகும். ஸோ அதில் ஸ்டோன் வரதுக்கு ரொம்ப இது வரும். உப்பும் குறைக்கணும், இந்த மாமிசமும் குறைக்கணும். ஓகே. அதே மாதிரி ஒரு வாட்டி கல் வந்துட்டா கிட்னியில் மறுபடியும் வராது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஏதாவது ஒரு நிச்சயம் இருக்கா? இல்லைங்க, அது வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சுனாலே ஸ்டோன் ஃபார்மர்ஸ்ன்னு நாங்கள் லித்தோஜெனிக்னு சொல்லுவோம். லித்தோன்னா கல். ஸோ அதனால் கல் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க தண்ணி நிறைய குடிக்கலாம், திருப்பி 4-5 வருஷம் கழிச்சு திருப்பியும் ஸ்டோன் வந்துடும். அதே மாதிரி உப்பு அதிகம் சாப்பிட்டாலும் திரும்பி வந்துடும், மீட் அதிகம் சாப்பிட்டாலும் திரும்பி வந்துடும். இதை ஃபாலோ பண்ணால் வராதுன்னா வராதுங்க. சிறப்பான விளக்கம். இப்போ மறுபடியும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர், வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்கள் கேள்வியை கேட்கலாம். என் பேர் பாலகிருஷ்ணன். சொல்லுங்க. என் பேர் பாலகிருஷ்ணன். வயசு 50 ஆகுது. சொல்லுங்க சார். கிட்னி சுகர் வந்து ஒரு 20 வருஷமா இருக்குங்க. சரிங்க. அது இது டெஸ்ட் எடுத்தா அதுல வந்து டெஸ்ட்ல வந்து ஒரு 3 பாயிண்ட் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாயிண்ட் சொல்றீங்க? சுகரா இல்ல? சுகர்ல ஒரு கிட்னி டெஸ்ட் எடுத்தா அதுல வந்து உப்பு நீர் வந்து 3 பாயிண்ட் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. அதுக்கு மாத்திரை சாப்பிடுன்னு சொல்றாங்க. அது சாப்பிட முடியுமா? அதான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா ப்ரோட்டீன் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 3+ அதான். ஸோ நீங்கள் மாத்திரைங்க சாப்பிட்டாலே சரி பண்ணிக்கலாம். சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஓகே டாக்டர், நன்றி. மறுபடியும் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். உங்களோட பேரு, வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேளுங்க. ஓகே மேம். மேம் என் பேர் ரஜியா கேட்கமா? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. என் பேர் ரஜியா கேட்கமா? நீங்க பேசுறது நல்லாவே கேக்குது மேம். உங்க சைடுல ஏதாவது டிவி வால்யூம் அதிகமா இருந்துச்சுன்னா அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே மேம். என் பேர் ரஜியா கேட்கமா மேம். நான் குன்னூர் நீலகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரிங்க மேம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். உங்க டிவி வால்யூம் தான் அதிகப்படியா கேக்குது, அதை மட்டும் குறைச்சிக்கோங்க, பெட்டரா இருக்கும். ஓகே மேம். இப்போ கேக்குதுங்களா? இப்போ சிறப்பா இருக்கு. நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். ஓகே மேம். என் பேர் ரஜியா சார். நான் நீலகிரி குன்னூர் மாவட்டத்துல நீலகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். என் ஹஸ்பண்டுக்கு யூரிக் ஆசிட் இருக்கு. அவருக்கு 46 ஏஜ் ஆச்சு. அவருக்கு யூரிக் ஆசிட் இருக்கிறதுனால அந்த அடிக்கடி நடக்குது. முதல்ல 7.5 இருந்துச்சு. இப்ப டெஸ்ட் பண்ணும்போது 5.5 இருக்கு. ஆக்சுவலி இது யூரிக் ஆசிட்னால கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது வருங்களா? ஆமாங்க, யூரிக் ஆசிட் அதிகமானாலும் கிட்னி பாதிப்பு வரும், ஸ்டோனும் வரும். அந்த யூரிக் ஆசிட் அதிகமானால் நம்ம மூட்டெல்லாம் வீக்கமாகும், கவுட்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் அவர் ஆல்கஹால் சாப்பிடுவார்னா தவிர்க்கணும். இதே மாதிரி நம்ம அனிமல் ப்ரோட்டீனும் கம்மி பண்ணணும். ஓகே ஓகே, சிறப்பு. இப்போது கிட்னியில் ஸ்டோன் ஏற்பட்ட உடனே மக்கள் பேஷண்ட் யாரை போயிட்டு சந்திக்கணும்? யூரோலஜிஸ்டையா இல்லை நெஃப்ராலஜிஸ்டையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. ஸோ என்ன அதுக்கான சரியான பதில்? ஆமாங்க, இது நிறைய டைம் இதுவாகும். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் இருந்து அடைப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக யூராலஜி தான் பார்க்கணும். அவங்க அந்த சர்ஜரி பண்ணி அந்த ஸ்டோன் எடுப்பாங்க. திருப்பி ஸ்டோன் வருது, 2 கிட்னிலையும் ஸ்டோன் வருதுன்றவங்களுக்கு ஏன் அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, உடம்புலேயே அவங்களுக்கு உற்பத்தி ஆகிற திறன் ஏதாவது இருக்கான்றதுக்காக பல டெஸ்ட் எடுப்போம். அது நெஃப்ராலஜி தான் பார்க்கணும். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் கிளாரிஃபைங் தட். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அகைன் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேரு, வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசுங்க. என் பேர் எஸ் ராமச்சந்திரன், வயசு 66, திருச்சியில இருந்து பேசுறேன், கீழக்கல் கண்டவட்டிலிருந்து. சரிங்க, சொல்லுங்க சார். சார், இந்த மாதிரி எனக்கு 2000 ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. சரிங்க. 2000 40 வயசுல எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 66 வயசு ஆகுது. பட் இருந்தாலும் ஸ்டோன் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா யூரின் வழியாவே விழுந்துடும். ஒரு 2 நாளைக்கு நிக்க கண்டு வளர்த்த, அதுக்கப்புறம் அது கிளியர் ஆகி ஈச்சுக்கிட்டு ரத்தத்தோட விழுந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அது ஃபேக்டரிக்குள்ளார எல்லாத்தையும் நான் காமிப்பேன். பட் என்னன்னா யூரியன் அதுல எனக்கு அடப்பு இருக்குது. அந்த அடப்பு இருக்கிற மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்லை. யூரியன் போயிட்டு இருக்குது நைட்ல 3 வாட்டி 4 வாட்டி. இப்ப இங்க யூரியன் இருந்தானா ஒரு 5 நிமிஷத்துல ஒரு சைக்கிள்லயே வண்டியிலேயே போனோம்னா
ஒரு கொஞ்சம் தூரத்துல ஒரு 2 கிலோமீட்டர்ல திருப்பி ஒரு டம்ளர் யூரின் வருது. அதான் ப்ராப்ளம். அதான் உங்களுக்கு அடைப்பு இருக்கு, அடைப்புக்கு மாத்திரை சாப்பிடணும். ஸ்டோன் ஏன் அடிக்கடி வந்து விழுதுன்றதுக்கு நம்ம அது பார்க்கணும். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்டோன் ஃபார்மேஷன் அதிகமாகிறதுக்கு எதனா காரணம் இருக்கான்றதுக்கு பார்க்கணுங்க, டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கணும். நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், இது நலம் அறிவோம். ஹலோ, வணக்கம் மேம். நான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், எங்க அம்மாவுக்கு வயசு 55 வயசு ஆயிடுச்சு. சரிங்க. அந்த பக்கத்துல இந்த கிட்னி பக்கத்துல ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சார். சரிங்க. அது வந்து டென்ஸ் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஓ, அது என்ன காரணத்தினால அப்படி வைக்க சொல்றாங்க சார்? ஸ்டென்ட் வைக்கிறது எதுக்குன்னா, நம்ம அந்த ஸ்டோன் ஃபுல்லாக அடைச்சிச்சுன்னா ஒரு ஒயர் மாதிரி போடுவாங்க. நம்ம இப்போ சாக்கடைலாம் அடிச்சுட்டா நம்ம இது வச்சு பண்ணுறோங்களா, அது மாதிரி அந்த ஒயரை போட்டு விட்டுறாங்கன்னா அந்த வழியாக கல் வந்துடுங்க. அதுக்கப்புறம் உடச்சி எடுத்துக்கலாம் கல்லை. அதுதான் ஸ்டென்ட்னு சொல்லியிருக்காங்க. அது போடணும்னா போட்டுருங்க கண்டிப்பாக. இல்லைன்னா கிட்னி அடிச்சதுன்னா அது கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், அந்த கிட்னி வேஸ்ட்டாக போயிடும். ஓகே ஓகே. பொதுவாக இப்போ இந்த ஹார்ட்ல ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைனா ஸ்டண்ட் வச்சிருக்காங்க, அதே மாதிரி தான் அதே மாதிரி தாங்க. ஓகே, அடைப்பு ஏற்பட்டால் அதில் ஒரு ஸ்டென்ட் போடுவோம். ஓகே சார். இப்போ மறுபடியும் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். என் பேரு மனோஜ், 50 வயசு, சென்னையில பேசுறேன். சரிங்க. ஓகே சார், நான் 7 வருஷமா டயாலிசிஸ் பண்ணின பேஷண்ட் தான். சரிங்க. ஓகே, எனக்கு டவுட் வந்து இப்போ பினான்சியலா கொஞ்சம் ப்ராப்ளத்தினால ஒரு 7 வருஷமா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாம போச்சு. இப்போ ஒரு 8 வருஷம் ஒரு 10 வருஷம் முடிஞ்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா? எந்த பிரச்சனையும் வராதா சார்? ஒன்றும் வராதுங்க, கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். நான் அடிக்கடி நம்ம டயாலிசிஸ் பண்ணதுனால கொஞ்சம் ரத்த குழாய் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அது நம்ம சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணணும். நீங்கள் லேட் ஆகிடுச்சு பரவாயில்ல, பணம் இல்லாதனால. இப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணிடுங்க, திருப்பி டிலே பண்ண வேணாம். நன்றி நன்றி டாக்டர். இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து யாருக்கு பண்ணலாம்? எந்த ஸ்டேஜ் ஆஃப் அந்த கிட்னி பாதிப்பில் இந்த டிரான்ஸ்பிளான்ட் நடக்கணும்? ஆமாங்க, இது வந்து டயாலிசிஸ் பண்ணால் தான் அவங்களால உயிர் வாழ முடியும்ன்ற கண்டிஷனில் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் ஒரு 3 months பார்ப்போம் ஏதாவது ரிக்கவரி இருக்கான்னு. அப்படியும் ரிக்கவர் ஆகல, இவர் டயாலிசிஸ்னால தான் உயிர் வாழ முடியுன்ற நிலைமை வரும்போது டிரான்ஸ்பிளான்ட் பற்றி அப்போ சொல்லுவோம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு டோனர் இருந்தாங்கன்னா, அவங்க ரிலேஷனில் இருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம கிட்னியை பொருந்துதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஓகே. ஸோ கிட்னி கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பொருந்தணும்? அந்த பொருத்தம்ன்றது எப்படிலாம் இருக்கணும்? அதாங்க, அது கிராஸ் மேட்ச்னு ஒன்று பண்ணுவோம், HLA மேட்ச்னு ஒன்று பண்ணுவோம். அது வந்து கரெக்டாக அது கிட்னி ரெண்டும் பொருந்துதா, அந்த கிராஸ் மேட்ச் 2 முறை பண்ணுவோம், கரெக்டாக பொருத்தமாக இருக்கான்னு. முதல்ல ஒன்று பண்ணுவோம், ஆப்ரேஷன் முன்னால் ஒரு வாட்டி பண்ணுவோம். அது எல்லாமே நெகட்டிவாக வந்தால் தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். அதை பொருந்தலைன்னா நம்ம பண்ணோம்னா ஈவன் அம்மா கொடுத்தா கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த கிட்னி கொடுக்கறது அப்படின்றது யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது இந்த பிளட் குரூப்லாம் செட் ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது? ஆமாங்க, பிளட் குரூப் செட் ஆகணுங்க. ஆக்சுவலாக ஓன்னா ஓ மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுற பாருங்க, அதே பாலிசி தான் இருக்கும். பின்னா ஓ கொடுக்கலாம், பியும் கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த குரூப் முதல்ல மேட்ச் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இந்த கிராஸ் மேட்ச் பார்த்து கொடுப்போம். ஓகே சார். இப்போ உடம்புல வந்து எல்லாருக்குமே அந்த கிரியாட்டினின், யூரியா அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? பட் கிட்னியோடைய ஃபங்க்ஷனில் இது இரண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதை பற்றின விளக்கம் கிடைக்குமா? அதான் யூரியா கிரியாட்டின் நமக்கு வந்து அளவாக இருக்கணும், 1.2 கிலோ கிரியாட்டின் இருக்கணும். யூரியா வந்து 35-40 கீழே இருக்கணும். சப்போஸ் அது அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கிட்னி சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். வேலை செய்யலைன்னா அதுக்கு பல காரணம் இருக்குது. அது என்ன காரணன்றது நம்ம டெஸ்ட்டு, ஸ்கேனு இதெல்லாம் எடுத்து, யூரின் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு எங்கே ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சிலது வந்து தற்செயலாக வந்த கிட்னி ஃபெயிலியராக இருக்கும், சிலது வந்து நாள்பட்ட கிட்னி ஃபெயிலியர், அது சரி பண்ண முடியாது. மோசம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். ஓகே ஓகே. இப்போது நம்மளுக்கு வந்த ஒரு காலர் கூட கேட்டிருந்தாங்க, அதாவது அவருடைய ஒய்ஃப்க்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னு. பட் இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, கிட்னியில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிற பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ அவங்க வந்து கருத்தரிப்பு, அதாவது அவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா, கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு கருத்தறியத்துக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக அவங்க பீரியட்ஸே நின்றுடும். அப்படியே பீரியட்ஸ் இருந்தாலும் அந்த முட்டை வந்து வராது. ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி ரொம்ப ரேராக தான் நடக்கும். அப்படி ப்ரெக்னன்சி ஆனாலும் அது அபார்ஷன் ஆகிறதுக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அவங்க ப்ரெக்னென்ட் ஆனோடனே நம்ம டயாலிசிஸ்லாம் அதிகம் பண்ணி அவங்கள பத்திரமா பார்க்கறதுக்கு எப்படியாவது ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ண முடியுமா ட்ரை பண்ணுவோம். பட் சக்ஸஸ் ரேட்டு கம்மி தாங்க. அவங்க முதலே சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்.
ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நலம் அறிவோம்க்கு முதல்ல வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் சிறுநீரகம் சார்ந்த எங்களுடைய நிறைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு நீங்கள் நிறைய விடை கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு அது போய் சேர்ந்து அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங். எஸ். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி இது நலம் அறிவோம்.